Hi friends, welcome back to my channel Samayal Today. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இட்லி தோசைக்கு செய்யக்கூடிய குருமா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து ஹோட்டல்ல செய்யக்கூடிய குருமா ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியா சிம்பிளா செய்யலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவும் அசத்தலா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ரொம்ப பொடியாக. அப்போ தான் வந்து இந்த குருமாவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்திக்கலாம். கீரி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, நான் இன்றைக்கி தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி வந்து இதில் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. நம்ம வந்து இதிலேயே நல்லா தக்காளியை வந்து நல்லா வதங்க வச்சு அப்புறமா தான் நம்ம வந்து மசாலா அரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ வந்து இதை ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் இந்த குருமா வந்து நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம், மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு இதை நல்லா வந்து மசாலா வந்து நல்லா வெந்து வரணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காய் விழுது வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் நான் 100 கிராம் அளவுக்கு தேங்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துறோன்னு சொன்னோம் இல்லையா, அது வேறு எதுவும் இல்லைங்க, இந்த முந்திரி பருப்பு தான். இந்த முந்திரி பருப்பு சேர்த்துறதுனால கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்து மசாலா வந்து நல்லா குழம்புல இறங்கி இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து நம்ம சேர்த்திடலாம். சேர்த்திட்டு மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி வந்து எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப வந்து தண்ணி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியமாக தான் நான் வச்சுருக்கேன், ரொம்ப தண்ணி போல் வைக்கல. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 4 நிமிஷம் வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 4 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நாம் வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த முந்திரியெல்லாம் சேர்த்து செஞ்சதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் இந்த முந்திரி பருப்பை வந்து இந்த குருமாவில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சமாக தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, இட்லி தோசைக்கு ஏற்ற குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சப்பாத்திக்கும் நாம் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஹோட்டல் கடைகளில் செய்யக்கூடிய அந்த குருமா டேஸ்ட்டு போலவே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.